காரணம் என்னன்னா, முஸ்லிம்கள் செய்தாலே அதை இஸ்லாத்தோடு இணைத்து விகாரப்படுத்தி இஸ்லாத்தையும் பிழையாக பதிலளிக்கிறோம் என்று சொல்றோம். நபிகள் நாயகத்தை பற்றியே உங்களுக்கு விமர்சனங்கள் இருந்தால் அதையும் நீங்கள் பகிரங்கமாக எங்களிடம் சமாதானமாக கடந்து செல்வதற்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறார். எனவே நாமும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம்ம வாழக்கூடிய இலங்கை திருநாடு என்பது சிங்கள பௌத்த சகோதரர்கள், அதே போன்று தமிழ் இந்து சகோதரர்கள், அதே நேரத்தில் இஸ்லாமிய சகோதரர்கள் என்று மதத்தாலும் மொழியாலும் பல வகையான கொள்கைகளை பின்பற்றக்கூடிய, பல மொழிகளை பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. முடிந்த வரைக்கும் நாம் அத்தனை பேரும் எப்படியாவது ஒற்றுமைப்பட்டு இந்த நாட்டுக்குள் வாழ வேண்டும் என்கிற பல முயற்சிகள் பலதரப்பாலும் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில அவ்வப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிற போது பிரச்சனைக்குரிய நபரை கண்டிப்பதை விடுத்துவிட்டு அந்த நபர் சார்ந்த மதத்தையோ அல்லது அந்த நபர் சார்ந்த கொள்கைகளையோ கோட்பாடுகளையோ அந்த மதத்தினுடைய தலைவர்களையோ இகழ்ந்து பேசுவது, அவர்களை இகழ்ந்து பேசுவதால் சம்பந்தப்பட்ட மதத்தினருக்கே மன உளைச்சலை கொடுக்கிற இந்த செயல்பாடுகள் அவ்வப்போது நம்முடைய நாட்டில் அரங்கேறி வருவது நமக்கெல்லாம் தெரியும். கடந்த காலங்களில் பொதுபல சேனா என்கிற அமைப்பினூடாக இனவாதம் பேசிய ஞானசார தேரர் அவர்கள் தற்போது சட்டத்துக்கு முன்னால் தண்டனை பெறுகிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அதே போன்று இதற்கு முன்பதாக இனவாதம் பேசியவர்களும் தற்போது சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொண்டு வருகிறார்கள். இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கிற நேரத்தில் மீண்டும் மீண்டும் சில சகோதரர்கள் மதத்தை அல்லது கொள்கைகளை, அந்த கொள்கைகளுடைய தலைவர்களை இகழ்வாக பேசுவது என்பது தவிர்க்க முடியாத தொடர்கதையாக மாறி வருகிறது. அந்த அடிப்படையில் கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக அனுஜன் செல்வராஜா என்கிற ஒரு சகோதரர் இவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக அவர் போய் ஒரு சகோதரருக்கு கமெண்டினுடைய பகுதிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தற்போது அதற்குரிய ஒரு விளக்க வீடியோவையும் அந்த சகோதரர் வெளியிட்டு இருக்கிறார். இவருடைய ப்ரொஃபைலை பார்க்கிற இடத்துல இவர் கல்முனை பகுதியைச் சேர்ந்தவர். மேபி அவர் ஃபாரின்ல ஒரு அரபு கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்கிறதையும் அறிய முடிகிறது. இந்த சகோதரர் ஒரு பின்னூட்டம், ஒரு கமெண்ட்டை போடுறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலமாக அசிங்கமாக பேசும் விதமாக அந்த கமெண்ட் அவர் எழுதுறாரு. இந்த கமெண்ட் அவர் எழுதுறதுக்கான காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா, சமூக வலைத்தளங்களில் சுப்பிரமணி என்ற நால்கால் ஜீவனின் ஒரு நபர் ஒரு நாயை தாக்குகிறார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியது. அந்த நாயை தாக்கியவர் ஒரு இஸ்லாமிய இளைஞர் என்கிற காரணத்தினால மிக கடுமையாக அதற்கு எதிரான கதையாடல்களும் கொண்டு வரப்பட்டது. நம்மளை பொறுத்தவரையில் யார் பிழை செய்தாலும் அது பிழை, அந்த பிழை அவரை மட்டும் சார்ந்ததுதான். ஒரு இஸ்லாமியர் ஒரு பிழை செய்கிறார் என்பதற்காக இஸ்லாமிய சமூகமே பிழையானது என்கிற பார்வையை எந்த சமூகமும் கொள்ளக்கூடாது. அதே போன்று ஒரு ஹிந்து ஒரு பிழை செய்கிறார் என்பதற்காக இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய அத்தனை பேருமே இப்படிப்பட்டவர்கள் என்கிற பார்வையை இஸ்லாமியர்கள் கொள்ளவும் கூடாது. இதுதான் கிறிஸ்தவர்களை நோக்கியும் பௌத்தர்களையும் நோக்கியும் கூட நம் அத்தனை பேருடைய நேர்கொண்ட பார்வையாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் பிழை செய்கிறான் என்பதற்காக அவர் சார்ந்த மதத்தையும் அவர் சார்ந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களையும் அவர் சார்ந்த மதத்தினுடைய தலைவர்களையும் அல்லது அவர்கள் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடியவர்களையும் எப்படி இகழ்வுபடுத்த முடியும்? ஒருவர் நாயை துன்புறுத்துகிறார், அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதை இந்த சமூகத்தில் யாருமே அங்கீகரிக்கவும் இல்லை. அப்படி இருக்கிற போதுதான் இந்த அனுஜன் செல்வராஜாங்கிறவர் என்ன பண்றாருன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த நாயினுடைய விவகாரத்தோடு இணைத்து மிக கேவலமாக கடுமையான ஒரு கமெண்டை பதிவிடுகிறார். அந்த கமெண்ட் தான் தற்போது எல்லா சமூக வலைதளங்களிலும் வைரலாக பகிரப்படுகிறது. இந்த நேரத்தில் தான் அனுஜன் செல்வராஜா என்ன பண்றாருன்னா ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோ பதிவில் தான் இஸ்லாமிய சமூகத்திடத்தில் மன்னிப்பு கேட்பதாக சொல்லியிருக்கிறார். நபிகள் நாயகத்தை பற்றி நான் இப்படி பேசியிருக்க கூடாது என்று தன்னுடைய வருத்தத்தையும் வெளியிட்டிருக்கிறார். இந்த இடத்துல மன்னிப்பை இந்த இஸ்லாமிய சமூகம் என்றைக்கும் புறந்தள்ளாது என்பதை அனுஜன் செல்வராஜா என்கிற சகோதரர் மட்டுமல்ல, என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா ஒருபோதும் நாங்கள் மன்னிப்பை ஏற்க மறுத்ததில்லை. நாங்கள் மன்னிப்பதற்கு எப்போதும் தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒருவர் செய்கிற பிழைக்காக அவருடைய சமூகத்தையே குறை காணுகிற இந்த போங்கு என்பது எதிர்கால சமூக நல்லிணக்கத்திற்கு எவ்வளவு ஆபத்தானது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு காலகட்டம் இருந்தது, ஏர்போர்ட்ல யாரையாவது கைது பண்ணுவாங்க. கைது பண்ணினா அவர் இஸ்லாமியர் அல்லாத வேறு ஒரு மதத்தை சேர்ந்தவர்னா அவரோட பேரை மட்டும் தான் போடுவாங்க. இதே ஒரு இஸ்லாமியராக இருந்தால் அவருடைய பேரோடு சேர்த்து மதத்தையும் சுட்டி காட்டி செய்து போடுவார்கள். இப்படியான ஒரு காலகட்டத்தை நம்ம தாண்டி வந்துதான் இருக்கிறோம். காரணம் என்னன்னா, முஸ்லிம்கள் செய்தாலே அதை இஸ்லாத்தோடு இணைத்து விகாரப்படுத்தி இஸ்லாத்தையும் பிழையாக சித்தரிப்பதற்கு முனைகிற ஒரு போங்கு இருந்தது, இன்னும் சில இடங்களில் இருந்து கொண்டும் இருக்கிறது. இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில், இஸ்லாத்தை பொறுத்தவரையில் என்னுடைய அன்பு தொப்புள் கொடி உறவுகள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள்.
எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கம், இந்த கொள்கை சரியானது, பிழைகளற்றது, இறைவனால் தரப்பட்டது என்கிற உயரிய நம்பிக்கையோடு நாங்கள் அதை ஏற்று பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம், வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று எங்களுக்கு இந்த கொள்கை கோட்பாட்டை கொண்டு வந்து தந்த இறுதி இறை தூதராக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இறைவன் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக அனுப்பினான். அவர் இந்த செய்திகளை எங்களுக்கு கொண்டு வந்து தந்திருக்கிறார். இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய பெற்றோரை விட, எங்களுடைய பிள்ளைகளை விட, எங்களுடைய உற்றார் உறவுகளை விட, எங்களுடைய மனைவி மக்களை விட, அத்தனை பேரையும் விட உயிருக்கு நிகராக நாங்கள் மதிக்கிறோம், அவரை கண்ணியப்படுத்துகிறோம், அவரை விரும்புகிறோம், அவரை நேசிக்கிறோம் என்பதை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனவே எங்களை துன்புறுத்துவதாக இருந்தால், எங்களை திட்டுவதாக இருந்தால், எங்களை மாத்திரம் யாரும் திட்டலாம், துன்புறுத்தலாம். ஆனால் நாங்கள் செய்கிற பிழைக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணிய குறைவாக திட்டுவது, இகழ்வது என்பது ஒருபோதும் எங்கள் மனங்களால் ஏற்றுக்கொள்ள மறுக்கிற ஒரு பேருண்மையாக இருக்கிறது சகோதரர்களே. அந்த அடிப்படையில் தான் அனூஜன் செல்வராஜா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இகழ்வாக பேசியதை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருந்தோம். அது மட்டுமல்லாம இஸ்லாத்தை விமர்சிக்க வேண்டும் என்றால் தாராளமாக நீங்கள் விமர்சிக்கலாம், கேள்வி எழுப்பலாம், விமர்சன கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். இகழ்வாக பேசுவதை தவிர்த்துவிட்டு நீங்க 4 திருமணம் முடிக்கிறீங்க என்று என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் எங்களிடமே கேட்கிறார்கள். நாங்கள் அதற்காக தனியான நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம். உங்கள் பெண்கள் ஏன் இப்படி ஆடை அணிகிறார்கள் என்று கேட்கிறார்கள். அதனை நாங்களே எங்ககிட்ட கேள்வி கேளுங்க, பதிலளிக்கிறோம் என்று சொல்றோம். நபிகள் நாயகத்தை பற்றியே உங்களுக்கு விமர்சனங்கள் இருந்தால் அதையும் நீங்கள் பகிரங்கமாக எங்களிடத்தில் கேட்கலாம். அதற்கெல்லாம் நாங்களே பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். அதை விடுத்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் கொண்டு வந்த இந்த புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தையும் இகழ்வாக பேசுவது என்பதை நாங்க மட்டுமில்ல, தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய என்னுடைய இந்து சகோதர சகோதரிகள், என் கிறித்தவ நண்பர்கள், சகோதர சகோதரிகள், பௌத்த பெரும்பான்மை சகோதர சகோதரிகள் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனூஜன் செல்வராஜா இகழ்வாக பேசியது எங்களை வெகுவாக பாதித்திருக்கிறது. இருந்தாலும் அவர் தற்போது பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார். எனவே அவருடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதில் எங்களுக்கு தயக்கமில்லை, மன்னிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் இஸ்லாத்தையும் நபிகள் நாயகத்தையும் இழிவுபடுத்துவதை ஒரு வன்மமாக யாரும் பயன்படுத்தக்கூடாது என்பதையும் தான் நாங்கள் இந்த இடத்திலே கோரிக்கையாக முன்வைக்க விளைகிறோம். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நபிகள் நாயகத்தினுடைய அன்பு மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேல ஒரு அவதூறு செய்தி சொல்லப்படுகிறது. அந்த அவதூறு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை மாத்திரமல்ல, அவருடைய தகப்பனார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை மாத்திரமல்ல, நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் வெகுவாக பாதிக்கிறது. அது ஒரு காட்டு தீ போல சமூகத்துக்கு மத்தியிலே பரவுகிற நேரத்தில் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல ஆயிஷா சித்திகா இப்படியான ஒரு தவறை செய்யவில்லை, அவர்கள் தூய்மையானவர்கள் என்று பரப்பப்பட்ட அவதூறுக்கு எதிராக இறை செய்தியையே இறக்கி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தூய்மைப்படுத்துகிறான். சஹீஹுல் புகாரி என்கிற நபிமொழி தொகுப்புல இந்த செய்தி ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நபிகள் நாயகத்தின் மனைவி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபிகள் நாயகத்தின் உற்ற நண்பருடைய மகள் மீது அவதூறு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே என்னுடைய பிள்ளையின் மீது அவதூறு சொல்லியவர்களுக்கு இனிமேல் நான் உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்லி அபூபக்கர் சித்திக் அவர்கள் உதவிகளை மறுக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா என்ன பண்றான்னா ஒரு அற்புதமான திருமறை குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறான். அந்த வசனத்தில் இப்படி அவதூறு எல்லாம் பண்றவங்களுக்காக நீங்க சத்தியம் பண்ணி உதவி செய்ய மாட்டேன் எல்லாம் சொல்லாதீங்க, அவர்களை மன்னித்து அலட்சியம் செய்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய இறைவன் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்கிற ஒரு கேள்வியையும் நம்மை நோக்கி கேட்கிறான். எனவே நம்மளை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் நம்முடைய பாவங்களுக்காக என்று நம்ம விரும்புகிற மாதிரி அந்த சகோதரர் செய்தது 100% பிழை, தவறு, மிகப்பெரியதொரு இகழ்வான வார்த்தையை முகமது நபியை பற்றி அவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் அவர் தற்போது தான் உணர்ந்து கொண்டதாகவும் தான் பேசியது பிழை என்றும் பகிரங்கமாகவே மன்னிப்பும் கோரியிருக்கிறார். எனவே அவருடைய மன்னிப்பையும் ஏற்று அலட்சியம் செய்து விடுவதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பெருந்தன்மையாக இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த இடத்திலே கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான அணுகுமுறையாக இருக்கிறது. திருமறை குர்ஆனுடைய 8வது அத்தியாயம் 61வது வசனத்தில் அற்புதமான ஒரு செய்தியை இறைவன் நபிகள் நாயகத்திற்கு கற்றுக் கொடுக்கிறான், நமக்கும் உரியதாக. என்ன சொல்றான்னு கேட்டா, முகமதே அவர்கள் சமாதானத்தை நோக்கி சாய்ந்தால் நீங்களும் அதை நோக்கியே சாய்ந்து விடுங்கள். இந்த செய்தி கற்றுத்தருகிற பாடம் என்னன்னா, சம்பந்தப்பட்டவர் சமாதானமாக கடந்து செல்வதற்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறார். எனவே நாமும் மன்னித்து அதன் பக்கமே சாய வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு திருமறை குர்ஆனிலே கற்றுத்தருகிறான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு நபிமொழி சஹீஹ் முஸ்லிம் என்கிற நபிமொழி கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்காக ஒருவர் பணிவு காட்டினால் அவரை அல்லாஹ் உயர்த்தாமல் இருப்பதில்லை என்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே
பணிவு காட்டுவோம், மன்னித்து கடந்து போவோம். அந்த சகோதரர் உணர்ந்திருக்கிறார், அவருடைய உள்ளத்தை பீத்து பார்க்கிற உரிமை நமக்கு கிடையாது. அவர் இதுக்காக சொல்லியிருக்கலாம், சட்டத்துக்கு பயந்திருக்கலாம், வேறு எதுக்காவது அஞ்சி இருக்கலாம் என்கிற வாத பிரதிவாதங்கள் எல்லாம் இந்த இடத்திலே தேவையற்றது. தற்போது அவர் உணர்ந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார் என்றால் அதை ஏற்றுக்கொண்டு கடந்து சென்று இஸ்லாத்தின் கண்ணியத்தையும் மார்க்கத்தின் புனிதத்தையும் நபிகள் நாயகத்துடைய வழிமுறையையும் காட்டுவதுதான் நமக்கு இருக்கக்கூடிய கடமையாக இருக்கிறது. சகோதரர்களே, மன்னிப்போம், மறப்போம். தொப்புள் கொடி உறவுகளுக்கு இஸ்லாத்தின் தூய செய்திகளை, அன்பான செய்திகளை அழகாக எடுத்துரைப்போம்.